நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. துருக்கி ஜனாதிபதி ரிசப் தய்யிப் எர்டோகான் அவர்களை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம் உலகத்தில் வாழுகின்ற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓர் அரசியல் ஆளுமையாக கருதப்படுகின்றார். எர்டோகானை யார் வழிநடத்துகின்றார் என்பது பற்றி கேள்விகள் முன்வைக்கப்பட்டதை நாம் சர்வதேச ஊடகங்களின் ஊடாக அறிகின்றோம். பின்னால் நின்று அவரை வழிநடத்தியவராக அவரது மகளான சுமையா எர்டோகான் அவர்கள் முக்கிய இடம் வகித்தார்கள் என்பது வரலாறாகும். சுமையா எர்டோகான் அவர்களுக்கு தற்சமயம் 36 வயதாகிறது. சுமையா எர்டோகான் அமெரிக்காவின் இந்தியானா பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் சமூகவியல் துறை பட்டதாரி ஆவார். பின்னர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையில் பட்டப்பின் படிப்பை பூர்த்தி செய்தார்கள். சுமையா அரசியல், பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற ஆளுமையாக குறிப்பிடப்படுகின்றார். தனது இளைய சகோதரரான பிலால் எர்டோகானுக்கு சொந்தமான நிறுவனத்தில் அவர் பங்குதாரராக இணைந்து கொண்டார். 2010 ஆண்டுக்கும் 2014 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலமானது எர்டோகான் அவர்களின் அரசியல் வாழ்வை தீர்மானிக்கும் ஒரு காலப்பகுதியாகவே இருந்தது. 2010 ஆண்டில் சுமையா எர்டோகான் அவர்கள் ஜனாதிபதி எர்டோகானின் ஆலோசகராக இணைந்து கொண்டார். ஆனால் அவருக்கு 24 வயதாகும். எர்டோகானின் ஆலோசகராக இணைந்த போது தந்தைக்கு மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை விதித்தார். அதாவது தாம் இந்த பதவியை வகிக்கின்ற காலப்பகுதியில், அதாவது ஜனாதிபதிக்கான ஆலோசகராக பணியாற்றுகின்ற காலப்பகுதியில் தமக்கு சம்பளம் வழங்கப்படக்கூடாது என்ற நிபந்தனையோடு ஆலோசகர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். வெறும் 24 வயதான அரசியல் அனுபவங்கள் இல்லாத சுமையாவுக்கு பாரிய அரசியல் ஆளுமையை வழிகாட்ட முடியும் என்று எர்டோகானின் கட்சியான ஏபி கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இவர்களின் ஒவ்வொரு கேள்விக்கும் 24 வயதாக இருந்த சுமையா அவர்கள் வெற்றிகரமான முறையில் சாதித்து காட்டினார்கள். பொருளாதாரம், அரசியல் ரீதியான தீர்மானங்களை எடுக்க முன்னர் ஜனாதிபதி எர்டோகான் அவர்கள் தன்னுடைய மகள் சுமையாவோடு கலந்துரையாடினார். குறிப்பாக கேசி பூங்கா விவகாரம், தனது மகன் பிலாலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், ஜனாதிபதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் உட்பட பாரிய அளவில் ஜனாதிபதிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக ரிசப் தய்யிப் எர்டோகான் அவர்கள் பல்வேறு தடவைகள் உடைந்து போனார்கள். எர்டோகானை அரசியலில் இருந்து அகற்றுவதற்கான ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் அதனை தடுத்து நிறுத்தியவராக 24 வயதான சுமையா அவர்களே இருந்து வந்தார்கள் என்பது வரலாறாகும். சுமையா எர்டோகான் அவர்கள் தன்னுடைய தந்தையை ஒரு கயிறை போன்று இருந்து பாதுகாத்தார்கள் என்று துருக்கியின் ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. தன்னுடைய 30வது வயது வரை, அதாவது 6 வருடங்களாக திருமணம் செய்து கொள்ளும் வரை ஜனாதிபதியின் ஆலோசகராக பணியாற்றினார்கள். பின்னர் உத்தியோகபூர்வ ஆலோசகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததோடு தன்னுடைய குடும்ப வாழ்வின் மீது அவர் கவனம் செலுத்தியிருக்கின்றார். சுமையாவின் கணவரான செல்ஜோக் பைராக்தர் அவர்கள் இன்று துருக்கியின் புகழ்பெற்ற ஒரு பொறியியலாளராகவும் வர்த்தகராகவும் கருதப்படுகிறார்கள். ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலமான ஆயுதங்களை தயாரிக்கும் முக்கிய பொறியியலாளராகவும் இவர் இருந்து வருகின்றார். சுமையா அவர்கள் தன்னுடைய திருமணத்தின் பின்னர் ஆலோசகர் பதவியில் இல்லாவிட்டாலும் தீர்மானம் மிக்க சந்தர்ப்பங்களில் தன்னுடைய தந்தை ரிசப் தய்யிப் எர்டோகான் அவர்களின் தோளுக்கு பின்னால் இருந்து அவருக்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.